கண்டியில் கேம்பிங் முடிச்சு வரைக்குள்ள இந்த ஊராக்கள் மறைச்சி விசாரிச்சினோம் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு சொல்லி போட்டால் அப்போ சொல்லிச்சினோம் தங்களுக்கு உதவி வேணுமா வேண்டாம் மண் சரிவு ஏற்பட்டதானே அதால் 40 குடும்பம் ஒரு கேம்பில் இப்போவும் இருக்காம் இப்போ 2ஆம் மாதம் 3ஆம் மாதம் ஆகிட்டு இப்போவும் கேம்பில் தான் இருக்கணுமாம் அப்போ அவையில் தங்களுக்கான உதவி பொருட்களை முடிஞ்சால் எடுத்துகிட்டு சொல்லி கேட்டிருக்கணும் நம்பரும் ஃபோன் நம்பரும் அவை லைவாகவும் வீடியோ தந்திக்கணும். டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி நடந்த மண் சரிவுகளாக இங்கே உள்ள மக்கள் வந்து ஒரு 17 குடும்பங்கள் வந்து ஒரு கொழுந்து மடுவத்தில் தான் அந்த வசிக்கின்றோம். அந்த வசிக்கின்ற மக்களுக்கு வந்து உணவு பொருட்கள் வந்து சரியான ஒரு தட்டுப்பாடாக இருக்கின்றது. 47 நபர் அதில் சுவாசிக்கிறார்கள். அவர்களுக்கு உங்களால் ஒரு உணவுப் பொருட்கள் வந்து எங்களோட ஃபோன் நம்பரையும் கொடுத்துருக்கோம். அந்த மக்களுக்கு வந்து ஒரு உதவி செய்யுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். எந்த இடம் இது நாவலப்பட்டி கங்கையில பிரதேச தொலஸ்பாகையில் வந்து ராக்ஷாவன் சொல்கிற எஸ்டேட். இந்த நபருக்கும் தெரியுமா இருக்கும், இந்த இடங்களை வந்து பார்த்துருப்பாரா இருக்கும். இப்படி வீடுகளெல்லாம் இடிந்து போயிட்டு சரிந்து சரியான மாதிரி அகலகலமாக வெடிப்புகள் ஏற்பட்டு அதனால தோன்றி தான் நாங்கள் 3 மாத காலமாக இந்த ராக்ஷா வச்சு கொழுந்து மருவத்தில் வசிக்கின்றோம். எல்லாரும் நிலவைக்கும் அங்கே தான் வசிக்கின்றோம், பகலைகளுக்கும் அங்கே தான். உங்களால் மக்களுக்கு ஒரு பெரிய புண்ணியமாகவும் ஒரு நிதி வழங்கப்பட்டு நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. போயிட்டு வரேன். உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க, இல்லாத பயந்து விடுங்க மெட்டாக்களுக்கு. ஏன்னா நாங்கள் எங்களுக்கு தெரியாது இந்த மண் சரிவின கஷ்டம். இங்கே வந்து பார்க்கலாம் தெரியுது எவ்வளோ கஷ்டப்பட்டது மண் சரிவால். வீடும் இல்லை, வசதியும் இல்லை, தண்ணியும் இல்லை. அப்போ தெரிஞ்சாக்களுக்கு சேவனுங்க, தெரிஞ்சாக்களுக்கு உய்யாக்களுக்கு போகிற அளவுக்கு சேவன் விடுங்க.